பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் பயணத்தையே மாற்றியவர். வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தின் மூலம் விஜயகாந்த் அவர்களை மீண்டும் அவர் புகழை விண்ணுலகில் ஏற்றியவர். ராஜாதி ராஜா, திருமதி பழனிசாமி போன்ற கமர்ஷியல் படங்களிலும் எடுத்து ஹிட்டு கொடுத்தவர். திரைப்படங்களில் காமெடி நடிகராக நடித்தாலும் நேரில் பார்க்கும்போது அவர் தோற்றத்திலே ஒரு காமெடி மனிதனாக தெரிந்தாலும் அவர் எடுத்த திரைப்படங்கள் மிகவும் சீரியஸான திரைப்படங்களாக இருந்தன. அம்மன் கோவில் கிழக்கால, மெல்ல திறந்த கதவு, தாலாட்டு பாடவா, சாமி போட்ட முடிச்சு போன்ற திரைப்படங்களும் முக்கியமான திரைப்படங்களாக தமிழ் சினிமாவில் இருந்தன. குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு அம்மன் கோவில் கிழக்கால, வைதேகி காத்திருந்தால், என் ஆசை மச்சான் போன்ற திரைப்படங்கள் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த திரைப்படங்களாக அமைந்தன. அவருடைய சினிமா வாழ்வில் இவர் முக்கியமான இயக்குனராக இருந்தார். 1980களில் 90களில் முன்னணி இயக்குனராகவும் 90களில் 2000களில் சிறந்த காமெடி நடிகராகவும் நடித்து கொண்டிருக்கும் மாபெரும் இயக்குனர் நடிகர் சுந்தர்ராஜன் அவர்களின் வரலாறை காணலாம். இயக்குனர் நடிகர் ஆர். சுந்தர்ராஜன் அவர்கள் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கோயமுத்தூர் தாராபுரத்தில் பிறந்தார். 1982ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார். அவர் இயக்கிய முதல் திரைப்படமான பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படமாக இருந்தது. மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக மாறியது. இவருடைய திரைக்கதை புது கோணத்தில் அந்த காலத்தில் இருந்தது. இவர் யாரிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றவில்லை என்றும் கூறுகிறார்கள். ஆனால் அவர் எடுத்த திரைப்படங்கள் பல ஆண்டுகள் பல பேரிடம் அவர் உதவி இயக்குனராக பணியாற்றி அனுபவம் பெற்றவர் எடுத்த திரைப்படங்கள் போல் திரைக்கதையும் வசனங்களும் அந்த கதையின் ஓட்டமும் கதையில் நடிக்கும் கதாபாத்திரங்களும் இருந்தன. இது அந்த காலத்தில் பெரிதும் பாராட்டுகளை பெற்றது. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்ற பழமொழி இயக்குனர் நடிகர் ஆர். சுந்தர்ராஜன் அவர்களுக்கு பொருந்தும். காரணம், யாரிடமும் உதவி இயக்குனர் இல்லாமல் அவர் எடுத்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாகவும் அவர் முன்னணி இயக்குனராகவும் உருவாகினார். அதற்கு காரணம் அவருடைய தனிப்பட்ட திறமை மட்டுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அவர் இயக்கிய முக்கியமான திரைப்படங்கள் இன்றும் மக்களால் பாராட்டுகளை பெறுகிறது. பயணங்கள் முடிவதில்லை 1984ஆம் ஆண்டு வெளிவந்த விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த வைதேகி காத்திருந்தால் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படமாகவும் அமைந்தது. அதில் விஜயகாந்த் அவர்களின் வித்தியாசமான தோற்றம், அந்த படத்தில் உள்ள வித்தியாசமான கிளைமாக்ஸ் பெரிய பாராட்டையும் சிறந்த இயக்குனர் என்கின்ற புகழையும் ஆர். சுந்தர்ராஜன் அவர்களுக்கு பெற்று தந்தது. அதேபோன்று 1989ஆம் ஆண்டு வெளியான ராஜாதி ராஜா திரைப்படமும் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக வெற்றி பெற்றது. கதைகளாகவே கதைக்கு முக்கியத்துவமாகவே இயக்கிய ஆர். சுந்தர்ராஜன் அவர்கள் கமர்ஷியலாகவும் தனக்கு படம் இயக்க தெரியும் என்பதை நிரூபித்த திரைப்படம்தான் 1984ஆம் ஆண்டு வெளிவந்த ராஜாதி ராஜா திரைப்படம். அதன் பிறகு 1992ஆம் ஆண்டு சத்யராஜ் அவர்கள் கதாநாயகனாக நடித்த திருமதி பழனிசாமி என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த திரைப்படமும் கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹிட்டடித்த திரைப்படமாக மாறியது. அதன் பிறகு விஜயகாந்த் ரேவதி நடித்த என் ஆசை மச்சான் அந்த திரைப்படமும் 90களில் வெளியான திரைப்படம். அதுவும் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவருடைய மார்க்கெட் வேல்யூவை நிறுத்துவதற்கு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது. இவ்வாறு முக்கியமான திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் எடுத்தவர். இன்றும் இவருடைய திரைப்படங்கள் மக்களால் பார்க்கப்பட்டும் பாராட்டப்பட்டும் வருகின்றன. குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் சினிமா வாழ்வில் கடந்து வந்த பாதையில்
முக்கியமான ஹிட்டு கொடுத்த பல இயக்குநர்கள் இருந்தாலும் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்ட அந்தந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஹிட்டான திரைப்படங்கள் எடுத்து அவருடைய மார்க்கெட் வேல்யூ குறையாமல் அந்த முன்னணி நடிகர் என்ற அந்தஸ்தின் புகழை தக்க வைத்து கொண்ட திரைப்படமாகவே எடுத்து வந்தார். 90களுக்கு பிறகு பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இவருடைய காமெடி இன்றும் மக்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றது. நக்கல், நையாண்டி, கிண்டல் என இவருடைய காமெடிகள் ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது. எந்த நடிகருடைய சாயலும் இல்லாமல் அதே போன்று பெரிய அண்டாவில் நிறைய காப்பி தண்ணியை போட்டு மிகப்பெரிய அகப்பையை வச்சு ஆட்டும்போது ஏற்படுகிற ஒரு சலசல என்ற சத்தம் வரும். அதுபோன்ற இவருடைய வித்தியாசமான அந்த குரல் வளமும் வித்தியாசமான முறையில் காமெடியை ரசிக்க வைத்தது. அதனால்தான் இன்றும் பல திரைப்படங்களில் காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். தன்னுடைய தனிப்பட்ட திறமையால் சினிமாவில் இயக்குனராகி மிகப்பெரிய முன்னணி இயக்குனராகி முன்னணி நகைச்சுவை நடிகராகவும் வலம் வந்து கொண்டிருக்கும் மாபெரும் கலைஞர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கிய திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1982 ஆண்டு பயணங்கள் முடிவதில்லை, அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை, 1983 ஆண்டு சரணாலயம், தூங்காத கண்ணின்று ஒன்று, 1984 ஆண்டு நான் பாடும் பாடல், வைதேகி காத்திருந்தால், 1985 ஆண்டு சுகமான ராகங்கள், குங்குமச்சிமில், 1986 ஆண்டு அம்மன் கோவில் கிழக்காலை, 1986 அதே ஆண்டு மெல்ல திறந்த கதவு, தாழ்வதா கைகள், 1988 ஆண்டு காலையும் நீயே மாலையும் நீயே, என் ஜீவன் பாடுது, 1989 ஆண்டு ராஜாதி ராஜா, 1990 ஆண்டு தாலாட்டு பாடவா, என்கிட்டை மோதாதே, 1991 ஆண்டு சாமி போட்ட முடிச்சு, ஒயிலாட்டம், 92 ஆண்டு திருமதி பழனிசாமி, 1994 ஆண்டு என்னாசை மச்சான், 1995 ஆண்டு காந்தி பிறந்த மண், சீதனம், 1997 ஆண்டு காலமெல்லாம் காத்திருப்பேன், 1999 ஆண்டு சுயம்வரம், 2013 ஆண்டு 10-11 வருட இடைவெளிக்கு பிறகு சித்திரையில் நிலாச்சோறு போன்ற திரைப்படங்களை இயக்கியவர். கிட்டத்தட்ட 30 திரைப்படங்கள் இயக்கி தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக இருந்தவர். ஆர் சுந்தரராஜன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1981 ஆண்டு ஒருத்தி மற்றும் கரையினிலே, 84 ஆண்டு பாலா இயேசு, 1991 ஆண்டு சாமி போட்ட முடிச்சு, ஒயிலாட்டம், 92 ஆண்டு தெற்கு தெரு மச்சான், பரதன், பட்டத்து ராணி, பொண்டாட்டி ராஜ்யம், திருமதி பழனிசாமி, 1993 ஆண்டு சூரியன் சந்திரன், மதுமதி, ராஜாதி ராஜ குலத்துங்க ராஜ மாத்தாண்ட, ராஜ கம்பீர கார்த்தவராய கிருஷ்ண காமராஜர் என்ற திரைப்படம், 1993 ஆண்டு கட்டளை, நான் பேச நினைப்பதெல்லாம், சர்க்கரை தேவன், உடன்பிறப்பு, பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது, ராஜதுரை, எங்க முதலாளி, புருஷ லட்சணம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1994 ஆண்டு அமைதிப்படை, சுப்பிரமணிய சுவாமி, ராஜா மகன், நம்ம அண்ணாச்சி, என் ஆசை மச்சான், மேடம், சத்தியவான், கருத்தம்மா, வீர பதக்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1995 ஆண்டு எங்கிருந்தோ வந்தால், கருப்பு நிலா, எல்லாமே என் ராஜாதான், திருமூர்த்தி, செல்லக்கண்ணு போன்ற திரைப்படத்தில் நடித்தார். அன்பு மகன், மருமகன், காந்தி பிறந்த மண், ராசையா,
மிஸ்டர் மெட்ராஸ், தாய்க்குளமே தாய்க்குளமே, மக்களாட்சி, சீதனம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1996ஆம் ஆண்டு அம்மன் கோவில் வாசலிலே, காலம் மாறிப்போச்சு, வீட்டுக்குள்ளே திருவிழா, எனக்கொரு மகன் பிறப்பான் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 97ஆம் ஆண்டு தர்ம சக்கரம், காலமெல்லாம் காத்திருப்பேன், கோபுர தீபம், காலமெல்லாம் காதல் வாழ்க, மன்னவன், சூரிய வம்சம், பெரிய இடத்து மாப்பிள்ளை, கல்யாண வைபோகம், ஜானகி ராமன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1998ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி, கொண்டாட்டம், இனி எல்லாம் சுகமே, சந்தோஷம், வீர தாலாட்டு, நினைத்தேன் வந்தாய், பொண்ணு விளையிற பூமி, நட்புக்காக, கல்யாண கலாட்டா, என்னாசை ராசாவே, செந்தூரம், பொன்மானை தேடி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1999ஆம் ஆண்டு மன்னவரு சின்னவரு, சின்னத்துறை, அண்ணான், பெரியண்ணா, சுயம்வரம், சிம்மராசி, மின்சார கண்ணா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, பாட்டாளி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2000ஆம் ஆண்டு வல்லரசு, சிம்மாசனம், உன்னை கண் தேடுதே ஆகிய திரைப்படங்களிலும், 2001ஆம் ஆண்டு என் புருஷன் குழந்த மாதிரி, சிகாமணி ரமாமணி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கபடி கபடி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2002ஆம் ஆண்டு உன்னை நினைத்து, நம்ம வீட்டு கல்யாணம், விளையாட்டு ஆகிய திரைப்படங்களிலும், 2003ஆம் ஆண்டு அன்பு தொல்லை, வாணி மகால் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2004ஆம் ஆண்டு எனக்கு 20 உனக்கு 18, 2005ஆம் ஆண்டு காற்றுள்ளவரை, சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி, 2006ஆம் ஆண்டு திருப்பதி, 2007ஆம் ஆண்டு என்னை பார் யோகம் வரும், 2008ஆம் ஆண்டு குசேலன், கத்தனய குடு என்ற தெலுங்கு திரைப்படம், தசாவதாரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2009ஆம் ஆண்டு ஒரு காதலன் ஒரு காதலி, 2010ஆம் ஆண்டு அம்பாசமுத்திரம் அம்பானி, காதல் சொல்ல வந்தேன், ஆட்ட நாயகன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2011ஆம் ஆண்டு என் உள்ளம் உன்னை தேடுதே, 2012ஆம் ஆண்டு கண்டதும் கனத்ததும், 2013ஆம் ஆண்டு சந்தமாமா, சித்திரையில் நிலாச்சோறு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2014ஆம் ஆண்டு பூஜை, லிங்கா ஆகிய திரைப்படங்களிலும், 2015இல் நானும் ரவுடிதான், ஒரு நாள் இரவில், 2017இல் சாயா, 2018ஆம் ஆண்டு கிளம்பிட்டாங்கயா கிளம்பிட்டாங்கயா, அதே ஆண்டு தமிழ் படம் 2, பட்டினப்பாக்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2019ஆம் ஆண்டு பெட்டிக்கடை, பேரழகி, ISO, 2020இல் ஊராட்சி ஒன்றியம், 2021ஆம் ஆண்டு அழைப்புகள், பூம்பூம் காலை, மைக்கேல் பட்டி ராஜா, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, சின்ன பண்ணை பெரிய பண்ணை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2022ஆம் ஆண்டு பருவ காதல், 2023ஆம் ஆண்டு உன்னால் என்னால், மூத்த குடி, 80களின் பில்டப் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். திரு R. சுந்தரராஜன் அவர்கள் எழுத்தாளராகவும் அதிக திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார். 1986ஆம் ஆண்டு பூவே இளம் பூவே என்ற திரைப்படத்திலும், நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படத்திலும், 1987ஆம் ஆண்டு இது ஒரு தொடர்கதை திரைப்படத்திலும் எழுத்தாளராக பணியாற்றியுள்ளார். அதேபோன்று பாடல்களும் எழுதியுள்ளார். பாடல் ஆசிரியராக 1995ஆம் ஆண்டு காந்தி பிறந்த மண், சீதனம், 1997ஆம் ஆண்டு காலமெல்லாம் காத்திருப்பேன் போன்ற திரைப்படங்களில் பாடல்களும் எழுதியுள்ளார். அதே ஒன்று இவர் ஒரு படத்தில் பாடலும் பாடியுள்ளார். 1998ஆம் ஆண்டு வெளியான செந்தூரம் என்ற திரைப்படத்திலும்
பாடல் பாடியுள்ளார். அதே ஒன்று இவர் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். 2018 2019 ஆண்டு வெளியான கல்யாணமாம் கல்யாணமாம் என்ற தொடரில் நடித்துள்ளார். இது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. 2018 முதல் 2020 ஆண்டு வரை கல்யாண வீடு என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார். இது சன் டிவியில் ஒளிபரப்பானது. 2023 ஆண்டு சிறகடிக்க ஆசை என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்து வருகிறார். இது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது. இவ்வாறு இயக்குனராக, நடிகராக, கதை ஆசிரியராக, பாடகராக, தொலைக்காட்சி தொடர் நடிகராகவும் சினிமாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ்பெற்று விளங்குபவர் நடிகர், இயக்குனர் ஆர். சுந்தரராஜன் அவர்கள். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.